ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பரோட்டா எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாவை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த ப்ராசஸிங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டே தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி எடுத்துங்க. இது கூட நான் முட்டை சேர்க்கலை. நீங்கள் வேணால் இந்த ஸ்டேஜில் 2 முட்டை சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முன்னாடியே எண்ணெய் சேர்க்க வேணாம். நல்லா மாவை பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ மாவை சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் கூட. இப்போ இதை நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசையணும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பிணையும் போது கையில் ஒட்டும். அப்புறம் நீங்கள் பிணைய பிணைய அது நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெய் படுற மாதிரி மறுபடியும் நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் எங்கும் போகிறது மாதிரி. அவ்வளவுதான், நம்ம மாவை உருட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாச்சு ஊறினுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது முன்னாடியோட. இப்போ இதை சின்ன சின்ன பாகங்களாக பிரித்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையில் அமுக்குனிங்கனாவே நல்லா இந்த மாதிரி பாலாக கிடைக்கும். சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் கொஞ்சம் கூட கிராக் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு கஷ்டம் மாதிரி இருக்கும், செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறது. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம உருட்டினத்தில் நல்லா எண்ணெயை போட்டு இதை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும்னாலும் குறைஞ்சபட்சம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு ஊறி. முன்னாடியோட நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட் வச்சு நான் இதை விரித்து எடுத்துக்கிறேன். 2 மெத்தடில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் கையிலே வச்சு நல்லா விரிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி கைக்கு வச்சு கூட நீங்கள் விரிச்சிக்கலாம். விரிச்சிக்கிட்டு லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே பிடிச்சி தூக்குனிங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக வரும். எவ்வளவுக்கு சாஃப்டாக உருட்ட முடியுமோ மெல்லிஸாக அந்த அளவுக்கு மெல்லிஸாக உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு முனையை கீழே வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அப்படியே சுற்றிட்டு அடிப்பாகத்தை அப்படியே கீழே கொடுத்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்தையும் சுற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்ம கத்தி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நல்லா மெல்லிஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டில் விரிச்சுக்கிடுங்க. தட்டு ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக தான் வரும் உங்களுக்கு. நம்ம நேரம் ஊற வச்சதுனால இந்த மாதிரி கத்தியை வச்சு கோடு போட்டுக்குங்க. ஃபுல்லாக கோடு போட்டுவிட்டு ஒரு சைடை நல்லா இந்த மாதிரி எடுத்து நல்லா சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. நடுவில் கொண்டு வந்துடுங்க. இப்போ இன்னொரு சைடையும் நடுவில் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இந்த முறையில் எந்த முறையில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். 2 முறையில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இது பண்ணிங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே தூக்கி சுற்றிட வேண்டியதான். அடிப்பாகத்தை ஒன்று கீழே வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிங்க, ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கீழே மடித்து விட்ருங்க அடியில். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். நம்ம கையை வச்சு இப்படி அமர்த்துனீங்கனாவே நல்லா விரியும். இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு கையில் அமர்த்துறதுக்கு வராட்டினா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இவ்வளவுதான். இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை இப்படி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாது. இந்த மாதிரி 2 சைடும் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு பக்கம் திருப்பி போட்டதுக்கு பிறகு இன்னொரு சைடும் திருப்பி போட்டு எண்ணெய் விட்டுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் கலர் மாறி வரணும். இப்போ நம்ம கத்தியில் போட்டதையும் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த மாதிரி மேலே எண்ணெய் தடவி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி நம்மக்கிட்ட உள்ள மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. பரோட்டா 4 3 சேர்ந்தோடனையும் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ஆரி போய்த்துனா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வராது, அப்புறம் லேயராகவும் வராது. அதனால் இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. அவ்வளவுதான்.
நம்ம சுவையான பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.